பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல டுடே எபிசோட்ல நம்ம ராஜி இருந்துட்டு அங்கே டான்ஸ் ஆடுறதெல்லாம் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரூம்க்கு கிளம்பி வந்துடுறாங்க. வந்த கையோட ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக கதிருக்கு வந்து கால் பண்ணுறாங்க. கதிர் இருந்துட்டு என்னாச்சு அவங்க எல்லாம் ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ராஜி இருந்துட்டு பேசாமல் கதிர்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடலாமான்னு சொல்லிட்டு வாயை திறக்கிறாங்க. ஆனால் கதிர் அதுக்குள்ள ஆமாம்மா நீ தானே சென்னைக்கு பிடிவாதமாக கிளம்பி போனேன், அங்கே எல்லாம் ஓகேவாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆமாம் இங்கே எல்லாம் ஓகே தான் நான் வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து கட் பண்ணி விட்டுடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம ராஜி இருந்துட்டு சொல்ல வரலான்னு பார்த்தா கோவத்தில் இருக்கான். கோவத்தில் இருந்துட்டு போட்டோம், என்னை பற்றியெல்லாம் உனக்கு என்ன அக்கறை அப்படின்ற மாதிரி ராஜி வந்து ஒரு பக்கம் புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக கதிர் இருந்துட்டு ஏதோ ஒன்று சொல்ல வந்தா அதுக்குள்ளே நான் வேற பேசிட்டேன், என்னவா இருக்கும் அங்கே எல்லாம் ஓகேவா இருக்குமா, இருக்கும் அவ்வளோதானே கிளம்பி போனா, அதனால் அங்கே எல்லாம் ஓகேவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு இவரே மனசை தேத்திக்கிட்டு படுக்க போகிறாங்க. பெரண்டு பெரண்டு படுக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு தூக்கமே வரதில்ல. சரி என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே நான் படுத்த உடனே தூங்கிடுவேன். ஆனால் இன்னைக்கு இவ்வளோ நேரம் ஆகியும் எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கவும் பெட் மேலே இருக்கிற அந்த பேப்பரை படித்து பார்க்குறாங்க. பேசாமல் இந்த டான்ஸ் கிளாஸை அங்கே உண்மையாக தான் ஆரம்பிக்குதான்னு சொல்லிட்டு நம்ம ஃபோனில் சர்ச் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஃபோனில் அந்த பேரை வச்சு சர்ச் பண்ணுறாங்க. ஆனால் அப்படி ஒரு பேரே இருக்கிறதில்ல. அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி சென்னையில் ஈவென்ட் நடக்கிறான்ல அவனுடைய நம்பர் கொடு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததா அவருக்கும் ஃபோன் பண்ணி இப்படி ஒரு டான்ஸ் கிளாஸ் அங்கே நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இது புதுசாக வேறு இருக்குது, அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச எல்லாரையும் விசாரித்து பார்த்துட்டேன், ஆனால் அப்படி ஒன்றுலாம் இங்கே இல்லவே இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஃப்ரெண்டு வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே கதிர் வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்ததாக ரூமில் ராஜு வந்து படுக்க போகிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே யாரும் ரூமை வந்து தட்டுற மாதிரி இருக்குது. சரி என்னன்னு போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு பயந்துட்டே போய் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அதில் ஒருத்தர் வந்து ராஜி என்னங்க நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க, சரி வா அங்கே பார்ட்டி நடக்குதுல்ல அங்கே போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. எனக்கு தலைவலிக்குது நான்லாம் அங்கே வரல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்ன நீ இப்போவே டான்ஸே ஒன்று ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ளே தலைவலிக்குது அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க, விடிய விடிய பார்ட்டி நடக்கும் வா போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு வந்து கதவை சாத்தி விட்டுடுறாங்க. கதவை குடிபோதையில் தட்டிக்கிட்டே இருக்காங்க. ராஜிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ரொம்ப பயந்து போயிருக்காங்க. தட்டி தட்டி பார்த்துட்டு ராஜி திறக்கலன்னு உடனே அவர் பாட்டு கிளம்பி போயிட்டாரு கோவத்தில். அதுக்கு அடுத்து தான் மறுபடியும் கதவை தட்டிக்கிட்டே இருக்காங்க. சரி நம்ம எதுக்கு கதவை திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சேரு டேபிள்னு சொல்லிட்டு எல்லாமே கதவை வந்து லாக் பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் கதிர் வந்து மறுபடியும் ராஜிக்கு வந்து கால் பண்ணுறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம கதிர் இருந்துட்டு என்ன இது என்னவா இருக்கும், இவ ஏதோ சொல்ல வரா ஆனால் என்னன்னு சொல்ல மாட்டேன்றா, எதுவுமே சொல்லாமல் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு ஃபோனை வேற கட் பண்ணுறா. இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனு நடக்கலைன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு வேற சொல்கிறா, இதில் எது உண்மைன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் வந்து ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. ஒரு பக்கம் ராஜு இருந்துட்டு ஏதாவது தப்பாக நடந்துருமா, யாராச்சும் உள்ளே வந்துடுவாங்களான்னு சொல்லிட்டு நம்ம ராஜியும் ரொம்ப பயந்து போயிருக்காங்க. அடுத்த நாள் காலையில் வந்து நம்ம பாண்டியன், சரவணன், கதிர், கோமதி எல்லாருமே இருக்காங்க. சரவணன் இருந்துட்டு கோமதி கிட்ட போயிட்டு மா இந்த பக்கம் திரும்பு அந்த பக்கம் திரும்புன்னு சொல்கிறாரு. நம்ம கோமதியும் திரும்புகிறாங்க. என்னாச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அம்மா ஏதாவது டைகி அடிக்கிறியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நான் எதுக்காகடா டையெல்லாம் அடிக்க போகிறேன், இதெல்லாம் எங்கள் வம்சத்தில் பரம்பரை பரம்பரையாக இருக்கிறதுடா, 60 வயசுக்கு மேலே தான் முடியே நரைக்கும், அதே மாதிரி எங்களுக்கு எல்லாருக்கும் முடி வந்து ரொம்ப அடர்த்தியாக தான் இருக்கும். ஆமாம்மா ரொம்ப அடர்த்தியாக தான் இருக்கும், எப்படி தெரியுமா அவங்க சின்னாண்ட மாதிரி அப்படின்ற மாதிரி கதிர் வந்து கிண்டல் பண்ணுறாங்க. பாண்டியனுக்கே சிரிப்பு கண்ட்ரோல் பண்ண முடியல, அந்த அளவுக்கு சிரித்து தள்ளிட்டாங்க. என்னடா கிண்டல் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாம்மா உங்கள் குடும்பத்தில் உங்கள் சின்னனுக்கெல்லாம் முடி ரொம்ப அடர்த்தியாக இருக்குது அப்படின்ற மாதிரி கதிர் வந்து சொல்கிறாங்க.
அதுக்கு அடுத்து தான் நம்ம மீனா வராங்க. மயில் வந்து பாண்டியனுக்கும், சரவணனுக்கும் காஃபி கொண்டு வந்து குடுக்குறாங்க. "நீங்க இங்க இருக்கிறத கவனிக்கல. நான் போய் உங்க 2 பேத்துக்கும் எடுத்துட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து சொல்றாங்க. உடனே கோமதி இருந்துட்டு, "நீ எதுக்கும்மா அதெல்லாம் எடுத்துட்டு வர? எங்களுக்கு தானே, நாங்களே எடுத்துக்கிறோம்" அப்படின்ற மாரி நம்ம கோமதி வந்து சொல்லிடுறாங்க. பாண்டியன் எடுத்துக்கிறாங்க. சரவணன் கிட்ட கொண்டு போய் குடுக்குறாங்க. சரவணன் இருந்துட்டு, "எனக்கு எதுக்கு நீ எடுத்துட்டு வர? எனக்கெல்லாம் வேண்டாம். நான் இன்னும் ஃப்ரெஷ்ஷப் ஆகல" அப்படின்ற மாரி வந்து சொல்லிடுறாங்க. "உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா?" அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து கேட்கவும், உடனே தங்கமயில் இருந்துட்டு, "பார்த்தீங்களா மாமா, நீங்க ஒரு டீ எடுத்துக்கலன்றதுக்காக மீனா வந்து பிரச்சனையான்னு சொல்லி கேட்குது. இதெல்லாம் நமக்கு தேவையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "எடுத்துக்கோங்க மாமா" அப்படின்ற மாரி மயில் வந்து கம்பல் பண்ணுறாங்க. உடனே கோமதி இருந்துட்டு, "உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையாடா எங்ககிட்ட ஒரு மாதிரியும் அவகிட்ட ஒரு மாதிரியும் நீ நடந்துக்கிற. அம்மா நீ வேற, நான் எப்பவுமே ஒரே மாதிரி தான் நடந்துக்கிறேன். நான் எதுக்காக அப்படியெல்லாம் நடந்துக்க போறேன்? நீங்க ஏதோ ஒண்ணு முடிச்சு போட்டெல்லாம் பேசாதீங்க. டேய் கதிரு, ராஜிக்கு ஃபோன் பண்ணியா? ராஜி உனக்கு ஃபோன் பண்ணுச்சா? அங்க எல்லாமே சரியா தானே இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "பண்ணானே எல்லாம் சரியா தான் இருக்கான். எந்த பிரச்சனையும் இல்லையா?" அப்படின்ற மாரி கதிர் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு கதிரோட ஃபோன அடிச்சுக்கிட்டே இருக்கு. ஆனா கதிர் இருந்துட்டு அவங்க முன்னாடி பேச முடியாம ஃபோன வந்து கட் பண்ணி விடுறாங்க. அதுக்கு அடுத்ததா, "என்னடா எடுத்து பேச வேண்டியது தானே? ஆமா, இவர் எதுக்கு உனக்கு கால் பண்றாரு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணே, நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்ற மாரி கதிர் வந்து சொல்லிடுறாங்க. "யாருடா?" அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்கவும், "தண்டபாணிம்மா, அதான் அந்த வட்டிக்கெல்லாம் விடுறாருல்ல, அவர்தாம்மா" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "என்னடா இப்ப பேங்க்கா போய் லோன் கேட்கறத விட்டுட்டு, இந்த மாரி கந்து வட்டிக்காரங்கிட்ட பணம் வாங்கிட்டு இருக்கியா? டேய் கதிரு, அதெல்லாம் வேண்டான்டா. அதெல்லாம் வந்து வட்டி அதிகமா கேட்பாங்க. அதெல்லாம் உனக்கு எதுக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து சொல்லிடுறாங்க. "இது எதுக்கு? சம்பாதிக்கிற காசு பத்தாம திரும்ப பக்கத்துல கடன் வாங்கி குடுக்குற மாரி ஒரு நிலைமை வரத்துக்காக தான் இவன் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து சொல்றாங்க. உடனே கதிர் இருந்துட்டு, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்ற மாரி கதிர் வந்து சொல்றாங்க. "ஆமாமா, எத தான் நீ பார்த்துக்காம இருக்க? எல்லாத்தையும் தான் நீ பார்த்துட்டு இருக்க. அதே மாதிரி நீ அவங்கங்க பணம் கேட்கறதும் இதெல்லாம் எதுவுமே வேண்டாம். ஒரு 4, 5 நாள் பொறுத்துக்கோ. நான் உனக்கு அந்த பணத்த எல்லாத்தையும் நான் குடுத்துடுறேன். மீனா உனக்கும் தாம்மா, எனக்கு எதுக்கு மாமா? நான் என்ன ட்ராவல்ஸ் ஆரம்பிக்க போறேன். ட்ராவல்ஸ்க்கெல்லாம் இல்லம்மா. செந்திலுக்கு அந்த வேலைக்காக ரூ. 10,00,000 பணம் லோன் போட்டு குடுத்தல்ல, அதையும் நான் உனக்கு குடுத்துடுறேன். நீ அந்த வட்டி அந்த கடன அடைச்சுட்டு நிம்மதியா இரும்மா" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "பரவால்ல மாமா, அதெல்லாம் நானே பார்த்துக்கிறேன்" அப்படின்ற மாரி மீனா வந்து சொல்லவும், "எல்லாம் பார்த்துக்கலாம். நான் குடுக்குறேம்மா. முதல்ல நீ அத அடி" அப்படின்ற மாரி சொல்லிட்டு போயிறாரு. அதுக்கு அடுத்ததா, "அம்மா, எனக்கு 10, அண்ணனுக்கு 10 எப்படிம்மா 20,00,000 அப்பாவால ஏற்பாடு பண்ண முடியும்? அ வீட்டு பின்னாடி பணம் காய்க்கிற மரம் வச்சிருக்கோங்க. அதனால அங்கேருந்து எடுத்து குடுக்குறாரு" அப்படின்ற மாரி கோமதி ஒரு பக்கம் சொல்றாங்க. "அண்ணன் நீயாச்சும் சொல்லுண்ணே" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "எனக்கெல்லாம் எதுவும் தெரியாதுப்பா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ப சரவணன் வந்து, எனக்கு வேலைக்கு டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போறாங்க. கதிர் இருந்துட்டு, "என்னவா இருக்கும்? அப்பா எங்கேயாச்சும் கடன் வாங்குறாரா? இல்ல ஏதாச்சும் பண்ண போறாரா?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பத்துல இருக்காங்க. மீனா கிட்ட கோமதி இருந்துட்டு, "தலைய அப்படியே விடாத. சளி ஏதாவது புடிக்கும். நீ அதனால தலைய தவிட்டு போ" அப்படின்ற மாரி சொல்லி அனுப்பி விடுறாங்க. மயில் இருந்துட்டு, "பேசாம நம்ம இவங்க கிட்ட லேண்ட் விக்க போற விஷயத்த சொல்லிடலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போறாங்க. ஆனா கோமதி இருக்கிறதுனால தங்கமயில் வந்து எதுவுமே பேசாம அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம ராஜி இருந்துட்டு ரொம்பவே பயந்து போய் சரி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அந்த பெரிய ஹாலுக்கு வராங்க. அங்கே வந்து சாப்பாடெல்லாம் போட்டுட்ருக்காங்க. சாப்பாடு போட்டு முடிச்சுட்ட உடனே அங்கே பக்கத்தில் இருக்கிறாங்க, "நீ என்னம்மா இப்போ தான் வந்தியா? சரி சாப்பிட்லாமா?" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. ராஜியும் ஒரு இடத்துல போய் உட்காரலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க, நல்லா தான் பேசுகிறாங்க. "ராஜி, நீ மட்டும்தான் ஏதாவது ஒன்று சின்ன விஷயம்னா கூட ரொம்பவே பயந்து போகிற. இனிமே இப்படியெல்லாம் பயப்படாத ராஜி" அப்படின்னு சொல்லிட்டு ராஜியே மனசை தேத்திக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக கூட 2 பேர் இருக்காங்க. அவங்க வந்து ராஜிக்கு இன்ட்ரோ ஆகுறாங்க.
உடனே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வெளிய ஸ்லிப் குடுத்தவங்க வந்துட்டு, இன்னும் கொஞ்ச நேரத்தில நான் சொல்ற நம்பரெல்லாம் அவங்கவங்க ரூமுக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, சில நம்பர்ஸ் எல்லாம் சொல்றாங்க. அதுக்கு அடுத்ததா ராஜி இருந்துட்டு, எல்லாமே நல்லா தான் போகப்போது. ஆடியன்ஸு இப்ப நடக்க போது. எந்த பிரச்சனையும் வராது. டான்ஸ் ஆடி முடிச்சுட்டு, இவங்க குடுக்குற அந்த 10,00,000 வாங்கிட்டு, ஊர பார்த்து போயிடலாம் ராஜி அப்படின்னு சொல்லிட்டு, மனச வந்து தேத்திக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததா அவங்க சொன்ன அந்த ரூமுக்கு போறாங்க. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, நைட்டு ராஜிக்கு ரூமோட வந்து பிரச்சனை பண்ண வரும். இன்னும் 2 பேரும் இருக்காங்க. "இவரு யாருன்னு தெரியுமா ராஜி? புதுசா மாஸ்டரு. இவரு எவ்வளோ பெரிய மாஸ்டர் தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள இன்டர்வியூ குடுக்குறாங்க. அதுக்கு அடுத்தது ராஜி இருந்துட்டு, "எனக்கு இவரெல்லாம் தெரியாது" அப்படின்ற மாரி வந்து சொல்லிடுறாங்க. "இவ்ளோ டான்ஸ் ப்ரோகிராம்க்குலாம் வந்திருக்கு. இந்த மாஸ்டர பத்தி உனக்கு தெரியாதா?" அப்படின்ற மாரி சொல்றாங்க. டான்ஸ்க்கு வந்திருக்கேனா, நானே சின்ன வயசுல டான்ஸ்ல இருந்த ஆர்வத்தினால ஆடி ஆடி பழகிக்கினது. அதுக்காக தனியாலாம் நான் எந்த ஸ்டெப்பும் எடுக்க கிடையாது அப்படின்ற மாரி சொல்றாங்க. "ஓ! அப்படியா? சரி நீங்க ஒரு பாட்டு போட்டு நீங்களா ஓனா டான்ஸ் ஆடுங்க" அப்படின்ற மாரி சொல்றாங்க. ராஜியும் ஒரு பாட்டு போட்டு அவங்களே ஆடிட்டுருக்காங்க. "சரி இந்த வாட்டி நீங்களா பாட்டு போடாதீங்க, நான் போடுறேன். குத்து சாங்கா இருக்கணும். நல்லா நச்சுன்னு இருக்கணும்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கு அடுத்ததா அந்த மாஸ்டரே ஒரு பாட்டு போடுறாங்க. ராஜி அதுக்கும் டான்ஸ் ஆடுறாங்க. "என்னம்மா நீ இப்படி ஆடிட்டுருக்க? மாஸ்டர் பிள்ளைக்கு ஆட தெரியலன்னு நெனைக்கிறேன். உங்க ஸ்டைல்ல நீங்க சொல்லுங்க" அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. "ஏன் நான் நல்லா தானே ஆடுறேன். எனக்கு ஆடுறது நல்லா தானே இருக்கு. அதில என்னென்ன ஸ்டெப் வருமோ, அது அப்படியே தானே நான் ஆடிட்டுருக்கேன். நான் என்ன இப்ப தப்பானேன்?" அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வந்து கேட்கவும், "இரும்மா எதுக்காக பதட்டப்படுற? இங்க ஒண்ணும் ஆகாது. உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. சரியா? நீ எதிர்பார்க்கறது எல்லாமே நடக்கும். லாஸ்ட் கண்டஸ்டன்ட்ல பெரிய ஸ்டேஜ் போட்டு உன்ன ஆட வைக்கிறோம். ஆனா, இப்பல்லாம் இப்படி செலக்ட் பண்ண வரைக்கும் இப்படிதாம்மா ரூம் ரூமா நடக்கும். நீ எதுக்காகவும் பயப்படாத. எல்லா ரூம்லயும் எல்லா மாஸ்டர்ஸும் இருக்க தான் செய்றாங்க" அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா அந்த மாஸ்டர் இருந்துட்டு, அவரே ஒரு பாட்ட போட்டு ராஜுகிட்ட "இப்படி ஆடுமான்னு" சொல்லி, "முதல்ல இப்படி நில்லு" அப்படின்னு சொல்லிட்டு, தோள்பட்டை மேல கை வச்சு நிக்க சொல்றாங்க. ராஜி ரொம்பவே பயந்து போறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோர்ல அடுத்தடுத்து என்னலாம் நடக்க போகுது? ராஜி இதிலிருந்து எப்படி தப்பிக்க போறாங்கன்றத வரப்போற எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க் யூ.